நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 புத்தாண்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் புத்தாண்டு தொடங்கியிருப்பதை அடுத்து ஆசியாவினுடைய கிழக்கு நாடுகளிலும் சில நாடுகளில் புத்தாண்டு தொடங்கியிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உள்ளாக இந்தியாவிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்ட இருக்கும் நிலையில் இந்தியாவின் பல இடங்களில் அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அனைவரும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தற்போது உற்சாகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கூட பல இடங்களில் அதற்கான ஏற்பாடுகள் களைகட்டியிருக்கின்றன. குறிப்பாக சென்னை, புதுச்சேரி போன்ற பகுதிகளிலும் தற்பொழுது மக்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உற்சாகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன, அங்கிருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆயத்தமாகியிருக்கிறார்கள் போன்ற விஷயங்களை வழங்குவதற்காக களத்தில் இருந்த செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்போது சென்னை மெரினா கடற்கரை எவ்வாறு காட்சியளிக்கிறது? மக்கள் அந்த இடத்துல எந்த அளவிற்கு குழுமி இருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லுங்க. இருக்காங்க. மேலும் மக்களுடைய பாதுகாப்பிற்காக காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். மேலும் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான போக்குவரத்து ஏற்பாடு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை பார்க்கவிருக்கிறோம். நகரில் மக்கள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக எந்த அளவிற்கு உற்சாகத்தில் இருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் குணசேகரன் களத்தில் இருந்து இணைகிறார். குணசேகரன், தற்போது பெசநகர் எவ்வாறு காட்சியளிக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு அங்கு குழுமி இருக்காங்க? மக்கள் புத்தாண்டை வரவேற்க மிக உற்சாகமாக தயாராகி இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. தற்போது அங்கு என்ன சூழ்நிலை, விவரங்கள்? தொடங்கி இருக்கிறது. அதற்காக மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் 2024 வரவேற்கும் விதமாக உற்சாகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு 24 வரவேற்கும் விதமாக சேலத்திலும் மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பல பகுதிகளில் மக்கள் எப்படி இந்த புத்தாண்டை கொண்டாடுவது போன்ற விஷயங்களை செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பகுதிகளிலும் உற்சாகம் தற்போது களை கட்டி வருகிறது. இது பற்றி விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைக்கிறார். மகாராஜ பாண்டி, வழக்கமாக புத்தாண்டுகளில் புதுச்சேரி களை கட்டும் நிலையில் இந்த ஆண்டு எவ்வாறு காட்சியளிக்கிறது? அந்த பகுதியில எந்த மக்கள் உற்சாகமாக இருக்காங்க? மகாராஜ பாண்டி, அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடையும் உற்சாகத்தோடையும் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். புத்தாண்டிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றி அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி வழங்கிய தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்த செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க எந்த அளவிற்கு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மக்கள் உற்சாகமா இருக்காங்க? கூடுதல் விவரங்களுக்கு இணைந்தீர்கள். தற்போது சேலத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய காட்சிகள். நகரம் கோவை, அங்கும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது. பறை இசையுடன் தங்களுடைய புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அங்கே கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகள், விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நிமிடங்களுக்கு உள்ளாக 2023 கடந்து 2024 என்ற புதிய ஆண்டு தொடங்கியிருக்கும் நிலையில் பெரியவர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என அனைவருமே உற்சாக வெள்ளத்தில் தற்போது திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் தங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என